போன் பண்ணிருக்கேன், இப்ப வந்துருவாரு. முதல்ல டாக்டர் என்ன பார்க்க சொல்லு. சரி. ஹலோ. என்னடா நாம போட்ட பிளான் படி எல்லாம் ஒழுங்கா நடந்துட்டு வருதா? இது வரைக்கும் ரொம்ப பிரமாதம். அவ்வளவு நல்லா நடிச்சுட்டா. நடிக்க வேண்டியது நான் தான். கவலைப்படாத, பிச்சு புட பிச்சு. ஹலோ மிஸ்டர் சுந்தரம், how are you? என்ன திடீர்னு டெலிபோன் பண்ணீங்க? யாருக்காவது உடம்பு சரியில்லையா? ஆமா டாக்டர், உள்ள வாங்க. அப்பா, டாக்டர் வந்திருக்காரு. வாங்க டாக்டர் வாங்க. எங்க அப்பா. I'm Dr. Ravi. அமெரிக்கன் ரிட்டர்ன் FRCS. அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன் டாக்டர் முள்ள டாக்டர், இவதான் பேஷண்ட். ஓ காட், என்னடா அது உடம்பெல்லாம் ஒரே ரத்தம். வாட்ஸ் என்னாச்சு? அதாவது டாக்டர் அவன் சின்ன பையன், ஏதாவது உளறிடுவான். நான் சொல்றேன் டாக்டர், நான் சாக்லேட் தின்னு ரொம்ப நாள் ஆச்சு. சாக்லேட் இல்ல சாக்லேட், அதை தின்னு நான் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன். கார் எடுத்துக்கிட்டு புருன்னு போன வேகத்துல இந்த பொண்ணு பேர்ல கார் மோதிருச்சுன்னு ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. டாக்டர், அதை நாம நம்ப கூடாது. கடை வாசல்ல கார் போய் நின்றுருக்கு. இந்த பொண்ணுக்கு என்ன கஷ்ட காலமோ, இவ தலையாலேயே காரை மோதி பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். சாரி, இது மேஜர் ஆக்சிடென்ட். என்னடா சொல்றாரு? பயங்கர விபத்துங்கிறாரு. விபத்தா? ஏது விபத்து? என்ன டாக்டர் நீங்களும் வளர்றீங்க? டாக்டர் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? என்னடா ரெண்டு என்ன மிரட்டுற? பேசாம இருங்களேப்பா. நான் சொல்றேன் டாக்டர், நான் கார்ல வேகமா போய்கிட்டு இருந்தேன். போய் இவன் ஓரமா தான் நின்னுகிட்டு இருந்தான். திடீர்னு இந்த பொண்ணு ரோட்ல குறுக்க போனா. அவ எங்கடா போனா? பிரேக் போடுறதுக்குள்ள கார் அவ மேல மோதிருச்சு. இப்ப சொல்லுங்க டாக்டர், இந்த பொண்ணு பேரு தானே தப்பு? இதுக்கு போய் போலீஸ் வருவாங்களாம், என் பையனை ஜெயிலுக்கு அனுப்புவாங்களாம், அப்புறம் தூக்கு போடுவாங்களாம். என்ன நியாயம், என்ன சட்டம்? சட்டத்தை பத்தி என்ன கேக்குறீங்களா? ஆமா, சொல்லட்டுமா? குற்றம் செய்தான் பாருங்க, அவனை கூட மன்னிச்சு விட்டுடுவாங்க. செய்த குற்றத்தை மறைக்கிறவனுக்கு உடந்தையா இருக்கான் பாருங்க, அவனை தான் பிடிச்சு முதல்ல தூக்கு போடுவாங்க. அதான் சட்டம். சட்டம் வேண்டாம், பயமா இருக்கு. இதுல இருந்து தப்புறதுக்கு ஏதாவது வழி? பட்டிருக்க அடிய பார்த்தா இந்த பொண்ணு பொழைப்பாளாங்கிறதே சந்தேகமா இருக்கு. இதுதான் உங்களுக்கு முதல் கேஸா? போலீஸுக்கு தகவல் கொடுத்தாச்சா? போலீஸ் ஏன் டாக்டர், எதிர்பாராம ஏற்பட்ட இந்த விபத்துனால எனக்கு ஏதாவது ஆபத்து நேருமோன்னு பயந்துதான் உங்களுக்கு போன் பண்ணேன். இக்கட்டான இந்த நிலைமையில இருந்து நீங்க தான் என்ன காப்பாற்றணும். ஆல் ரைட், நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால I will do my best. நவருங்க. மூர்ச்சை தெளியறதுக்கு இன்னும் 4 மணி நேரமாவது ஆகும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. மூர்ச்சை தெளியலைன்னா நீங்க க்ளோஸ். உடம்பு எப்படி இருக்கு? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, அப்படியே இருக்க. உங்களுக்கு ஒண்ணும் புரியல? புரியாது. காரணம் நீங்க புது இடத்துல இருக்கீங்க. இது எங்க அப்பா, இது என் பையன், நான் இவன் ஃப்ரெண்டு. ஆவியோ என்னமோ மோகிய பிசாசு மாதிரி நடக்கிறாரு. என்ன அவ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கா, சொந்த வீடு மாதிரி. இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்திருக்காளோ? எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நுழையிற முதல் பொம்பளை இவதான். என்னம்மா யோசிக்கிற? இது உன் வீடு இல்ல.